அடுத்தவங்க கிட்ட இருந்து அவங்களோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் வெக்கேஷன்லயும் என் பையன் ஸ்பெஷல் கிளாஸ் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கிறாங்க. எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஸ்கூல் வேண்டி கிடக்கு? மத்த பசங்க எல்லாம் ஸ்கூல் லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது நாங்க மட்டும் ஸ்கூலுக்கு போனா அது நல்லாவே இருக்காது, படிக்கவே பிடிக்கல. நாங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ல நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தோம், ஆனா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. எல்லாமே ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுட்டாங்க. நாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ரெஸ்ட் தர மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். கோடை விடுமுறை ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 24ஓட பள்ளியினுடைய கடைசி வேலை நாள் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த கோடை விடுமுறை ஒரு 35 நாள்களுக்கும் மேலாக இருக்குது. ஆனா இருந்தாலுமே சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில ஒரு 10 சிறுவர்கள் சிறுமியர்கள் கொடுத்த பேட்டிய பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் என்னடா நமக்கு நடந்த அதே விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறதே அப்படிங்கறத பார்த்து வருத்தம் அடைய முடிஞ்சிச்சு. அதை பத்தி பேசணும், அதை பத்தி உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இந்த வீடியோனால ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது நடக்காம இருக்கலாம், இல்ல அது அதற்கான ஒரு சிறு முயற்சிகள் கூட எடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு செய்யறேன். கோடை விடுமுறையிலையும் மாணவர்கள் பள்ளிக்கு போறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையா நானே சொல்றேன், நான் கல்லூரி முடித்து தேர்வு முடித்து பேருந்துல இருந்து இறங்கி நடந்து வரும்போது நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்தே பசங்க கலர் டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு பசங்க உள்ள இருந்து நடந்து வர்றதும் சைக்கிள்ல வீட்டுக்கு கிளம்பி போறதுமா நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஸ்கூல் ஒரு பள்ளி. இந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனை பள்ளிகள்ல இந்த கோடை விடுமுறையில மறைமுகமாக வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பேட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இந்த குழந்தைகளுக்குள்ள இத்தனை ஆர்வம் இருக்கிறது, அதுவும் விளையாட வேண்டும், அந்த ஒரு ஒன் மந்த் சம்மர் வெக்கேஷனை ஹாப்பியா கொண்டாடணும், ஒரு 11 மந்த் படிச்சாச்சு, இதுக்கப்புறமும் அது வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம், இந்த லைஃப் பக்கம் போவோம் அப்படின்னு போகக்கூடிய குழந்தைகளையும் கூப்பிட்டு இல்ல இல்ல இதுலயும் படிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. சம்மர் கிளாஸ் நடத்துறதுல பள்ளிகளுக்கு எத்தனை ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோன்னு தெரியல, பேரண்ட்ஸுக்கு அந்த கிளாஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுல அத்தனை ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கறத அந்த குழந்தைகள் பேசும்போது என்னால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அது பையனே சொல்றான், அடுத்தவங்க கிட்ட இருந்து உன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பின்னணியா இருக்கும்? என் பிள்ளையும் சம்மர் வெக்கேஷன்ல ஸ்பெஷல் கிளாஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணியாகத்தான் அது இருக்கும். அடுத்து சொல்றான் பாருங்க, எங்களுடைய சுதந்திரத்தை பறித்து விட்டு எங்களை ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பையன் சொல்றான், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு ஸ்கூலு, நாங்க ஹாப்பியா இருக்கணுமா இல்லையா, எங்களுக்கான அந்த கோடை விடுமுறை நாங்க சந்தோஷமாக கழிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுறான். இன்னும் நிறைய பசங்கள் அவங்களுடைய மனசுல உள்ள விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொட்டுறாங்க. இந்த எக்ஸாம் டைம் இருக்கும்ல, ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு இன்பிட்வீன்ல ஒரு 2 டேவோ 3 டேஸோ லீவ் இருக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. அந்த லீவ்ல கூட நீங்க ஸ்கூலுக்கு வாங்க, இங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அது தேர்வு நடக்குது, தேர்வுல இவ்வளவு நாள் பள்ளியில படிச்சாச்சு, இப்ப தேர்வு அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சு. இடையில விடுமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்து அதை சிறப்பா தயாரிச்சுட்டு போய் எழுத வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை, மாணவனுடைய தலையாய கடமை. அதுலயும் நீங்க ஸ்கூலுக்கு வாங்க. அப்ப அந்த மாணவி சொல்றாங்க, இல்ல நாங்க வீட்டுல இருந்தா கூட ஓரளவு படிச்சிருவோம், ஆனா ஸ்கூலுக்கு போனா படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாணவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு படிக்கவே பிடிக்கல, அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் தராம படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க.
எனக்கு அது பிடிக்கல, படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது அந்த மாணவியினுடைய கண்களை பார்க்கணும். நான் என்ன 12th பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கும் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நாங்க 12th படிக்கும்போது கொரோனா பேட்ச் 2022 பாஸ்ட் அவுட் முடிச்சுட்டு வந்தோம். அப்ப 2021 22 கல்வியாண்டுல படிச்ச பேட்ச் நாங்க. அப்ப என்னோட கிளாஸ் லீடர் பூவரசன் சொல்லிட்டு ஒரு பையன், ஏ கிளாஸ் ஒரு 60 பசங்க. அப்ப அதே மாதிரி அந்த 12th பேட்ச் ஃபுல்லாவே ஒரு அரையாண்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்ப எப்பயுமே வந்து சாட்டர்டேவோட எக்ஸாம் முடியும். அப்ப அந்த சண்டேல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் சண்டே ஒரு 8 டேஸ் வரைக்கும் அந்த ஆஃப் இயர்லி லீவ் இருக்கும், எக்ஸாம் முடிஞ்சு லீவ் இருக்கும். அந்த லீவ்லயுமே வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நாங்க எல்லாருமே போய் அட்டென்ட் பண்ணோம். எக்கனாமிக்ஸ் படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்டாஃப்மே ஸ்கூலுக்கு வந்தாங்க. அந்த 1 டே 4 o'clock வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி காமிச்சு தான் வீட்டுக்கு போனோம். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க எல்லாருமே குரூப்ல பேச ஆரம்பிச்சிட்டோம், என்ன ஸ்கூல் வைக்கிறாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாருமே அந்த பையன்கிட்ட, எங்களுடைய கிளாஸ் லீடர்கிட்ட நாங்க சொல்றோம், நீ பேசு பூவரசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப எங்களுடைய சார்பாக அந்த பையன் வந்து எங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு போன் பண்ணி பேசிருக்கான். அவருக்குமே வந்து உடன்பாடு இல்ல. விடுமுறை காலகட்டத்துல அவனை விட்டுறணும், அவன் வந்து விளையாட போகணும், அவனை கொஞ்சம் அவனுடைய மனநிலையையும் சரி அவனுடைய மனதையும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ள வரணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவர் ஓகே வைக்க கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்துல அவர் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அது வந்து ஹெச்எம்கிட்ட கொண்டு போய் பேசி பசங்களா வேணா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகி, அந்த நேரத்துல வந்து இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. லீவ்ல வந்து கிளாஸஸ் நடத்தாதீங்க, லீவ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. அப்ப அந்த 1 டே போனோம். நெக்ஸ்ட் டே நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த மாதிரியான சினாரியோஸ் நான் படிக்கும் போது ஒரு 3 years பிஃபோர் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போதும் பார்க்கும் போதும் கண்கூடாக பார்க்கும் போதும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இது வந்து அவங்களுக்கான ஒரு காலம். அந்த ஒரு குழந்தை பருவத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பருவம். அந்த நேரத்திலையும் கூட நீ படிக்கணும், நீ வந்து பாட புத்தகத்தோட இருக்கணும், அடுத்த ஒரு வகுப்புக்கான பாடத்தை நீ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வகுப்புகள் போயிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒரு நாள்ல 24 hours இருக்கு அப்படின்னா ஒரு 8 hours தூங்க போயிட்டு பேலன்ஸ் 16 hoursல 4 hours வந்து குளிக்க கொள்ள சாப்பிட போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 14 hoursமே ஒரு ஸ்டூடெண்ட், முக்கியமா வந்து 6th to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து புத்தகம் கையுமாவே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். காலைல எந்திரிக்கிறான், பல் துளக்குறான், பால் டீ குடிக்கிறான், உடனே புக் எடுத்து பாக்குறான். நைட்டு தூங்க போற வரைக்கும் அந்த புத்தகத்தோடய அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கொண்டு இருக்கு. பாட புத்தகம் மட்டும்தான் படிக்கிறான், வேற அப்பாற்பட்ட புத்தகங்கள் அவனால படிக்க முடியல, வாசிக்க முடியல. அப்ப ஒரு 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 கம்ப்ரஸ்டான ஒரு லைஃப்ல அவனை நம்ம அடக்க பாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நான் படிக்கும் போதும் எனக்கு இருந்தது. இப்போதும் அந்த சூழல் நிலவிக்கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து கோடை விடுமுறை விட்டுட்டாங்க, அவங்களுக்குலாம் வைக்கல. இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எய்டடு பிரைவேட் ஸ்கூல், அவங்க தான் வைக்கிறாங்க. அப்ப காசு இருக்கிற பசங்க போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிருவாங்க அப்படிலாம் கிடையாது. அரசு பள்ளி மாணவனா இருந்தா என்ன, தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனா என்ன, 2 பேரும் மாணவர்கள் தான். அவங்க யாரும் செக்கு மாடு கிடையாது இல்லையா, எந்நேரமும் படித்துக் கொண்டே இருப்பதற்காக. அரசு பள்ளி மாணவன் எப்படி தன்னுடைய விடுமுறையை, அரசு பள்ளி மாணவன் இல்ல, ஒரு கோடை விடுமுறையை ஒரு மாணவன் எப்படி சந்தோஷமாக கழிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறானோ அதே மாதிரி எல்லா மாணவர்களும் அதை கொண்டாட வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பசங்க ஸ்கூல் பசங்களாம் வந்து லீவ்ல ஜாலியா என்ஜாய் பண்றது, இன்னும் ஸ்கூல் பசங்களாம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. அவனும் அவங்களுடைய லீவை ஹாப்பியா லீட் பண்ணி கொண்டு போகணும். நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நிறைய பிளேசஸ்க்கு போகணும், ஊருக்குலாம் போகணும், ஆயா தாத்தா பாட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட கொஞ்ச நாள் இருக்கணும், ஆத்துல கிணத்துல குளிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா. எனக்கு கிடைக்கல, அது ஒரு போராடி கிடைத்தது. அது போல இந்த மாணவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் இல்ல கல்வித்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அதிகாரிகள், அவங்க கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போங்க, என்ன ஏது அப்படின்றத அவங்க அடுத்து அதிகாரப்பூர்வமாக அடுத்த கட்ட நகர்வை அவங்க எடுப்பாங்க.
முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இது மாதிரியான நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் இல்ல இத பேசணும், இத பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.